evergreen super tips. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழைப்பூ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே வாழையே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மரம் எடுத்துட்டோம்னா அதில் வந்து கனி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா காய் இருக்கலாம், ஏதாவது ஒன்று வந்து நமக்கு பயன்படும். ஆனால் வாழையில் வந்து பயன்படாத பகுதியே இல்லை. வாழை தண்டாக இருக்கட்டும், வாழை இலையாக இருக்கட்டும், வாழை பழமாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், அதில் இருக்க எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படிப்பட்ட அருமையான ஒரு வாழையோட இந்த பூ இருக்கும்ல, வாழைப்பூவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாழைப்பூ நம்ம வந்து சாப்பிட்றதுனால நமக்கு உடலில் என்னென்ன ப்ராப்ளம் வந்து சரியாக போகுது, நம்ம உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ இந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்துடும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குள்ளே பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிச்சிட்டே இருக்கும். நீங்களும் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து வாழைப்பூ அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். பொதுவே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பூவில் வந்து செய்கிற அந்த வடை வந்து ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்குலாம் வந்து வாழைப்பூ வடை அப்படின்னாலே பொதுவாக வாழைப்பூ வந்து கொஞ்சம் தோப்பு தன்மையாக இருக்கும். அது வந்து நம்ம குழம்பு வச்சாலோ பொரியல் வச்சாலோ அது வந்து குழந்தைகள் வந்து விரும்ப மாட்டாங்க. ஆனால் வாழைப்பூவில் வடை சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த வடையை விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது வாழைப்பூ வடை வந்து குழந்தைகளுக்கு சுட்டு கொடுங்க. ஏன்னா வாழைப்பூவை கண்டிப்பாக நம்ம வந்து உணவுகளை எடுத்துகிட்டே வரணும். வாழைப்பூ வடை இல்லைனா குழம்பு இந்த மாதிரி பயன்படுத்துங்க. ஏன்னா சிறுநீரக கற்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிறுநீரக கற்களை ஈஸியாக கரைக்கக்கூடிய தன்மை வந்து வாழைப்பூவில் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்க பிரச்சனை சிறுநீரக கல் தான். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து வேலை பார்க்குறவங்க தான் இருக்கும். அவங்க சிஸ்டம் முன்னாடி வந்து ஒர்க் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி குடிக்கணும் அப்படின்றதே மறந்துடுவாங்க. தண்ணி குடிக்கணும், சாப்பிட்றது, யூரின் போகிறது கூட மறந்து அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. இப்படி யூரின் போகாமல் அடக்கி வச்சு என்ன ஆகும்னா அந்த கற்களை வந்து உருவாகிடும். அந்த சிறுநீர் தேங்கி அந்த படிஞ்சு கற்களை வந்து உருவாகிடும். இந்த சிறுநீரக கற்கள் இருக்கவங்க ஹாஸ்பிட்டல் தான் போய் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் சரி பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. வாழைப்பூவை நீங்கள் ரெகுலராக உணவில் சேர்த்துக்கிட்டாலே போதும். எப்பேற்பட்ட கற்களாக இருந்தாலும் அந்த கற்கள் எல்லாத்தையும் அந்த வாழைப்பூ வந்து வேகமாக கரைச்சிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா சுகர் இருக்கும் இல்லையா, சுகர் இல்லாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வீடுகளில் கண்டிப்பாக ஒருத்தருக்காவது வந்து சுகர் இருக்கும். இந்த மாதிரி சர்க்கரை நோய் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இன்ஜெக்ஷன் போடணும் டெய்லி, இல்லைனா ஒரு சில டேப்லெட் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதான் இயற்கையான முறையிலேயே அந்த சர்க்கரை நோயை நம்ம வந்து ஓட விரட்டுறதுக்கு வாழைப்பூ வந்து சிறந்ததாக இருக்கும். அவங்க என்ன பண்ணலான்னா வாழைப்பூவை கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. நல்லா அதை வந்து அதை எல்லாத்தையும் எடுத்து தோலையாக எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துட்டு சுத்தம் பண்ணி அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அது கூட கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், பூண்டு, கண்டிப்பாக பூண்டு சேர்க்கணும், பூண்டு, மிளகு இதெல்லாம் சேர்த்து பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாலே போதும். அவங்களோட அந்த சுகரோட அளவு வேகமாக கண்ட்ரோலில் இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் சொன்னால் வாழைப்பூ மட்டுமே வச்சு பொரியல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகுலாம் சேர்க்கும்போது அவங்களோட அந்த சுகரோட அளவு வேகமாக கட்டுக்குள் வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கணையத்தில் ப்ராப்ளம் இருக்கவங்களும் இந்த வாழைப்பூ பொரியல் சாப்பிட்றனால அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே அடியோட வேகமாக சரியாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, நிறைய லேடிஸ்க்கு இருக்க பிரச்சனை என்னென்னா கர்ப்பப்பை வந்து பலவீனமாக இருக்குது தான். அந்த மாதிரி கர்ப்பப்பை பலவீனமாக இருக்கவங்க வந்து குழந்தையின்மை வந்து ரொம்ப இதாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். அதாவது குழந்தை பிறக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து குழந்தையே ரொம்ப லேட்டாக தான் பிறக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கர்ப்பப்பை ரொம்ப வலுவில்லாமல் இருக்கும்போது அந்த குழந்தை வந்து அதை கர்ப்பப்பையால் சுமக்க முடியாது இல்லையா. இந்த மாதிரி குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக வந்த ஒரு இது என்னதுன்னா அது வாழைப்பூ தான். அவங்க என்ன செய்யணும்னா வாழைப்பூவை கஷாயம் மாதிரி வச்சு கண்டிப்பாக காலையில் வெறும் வயத்தில் குடிச்சிட்டு வந்தாங்கனாலே போதும். அவங்களோட கர்ப்பப்பை நல்லா பலமாக மாறிடும். அடுத்து குழந்தை பெறுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா வாழைப்பூவை குட்டியாக கட் பண்ணி அதில் கொஞ்சோண்டு சீரகம் அதை மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு தண்ணியை பாதியை வற்ற விட்டு அதோட சாறை எடுத்து கண்டிப்பாக வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். வேறு எதுவுமே டேஸ்ட்டுக்காக சேர்த்துறாதீங்க. தோப்புத்தன்மை அதிகமாக தான் இருக்கும். அதோடு குடிக்கும் போது தான் நம்மளோட கர்ப்பப்பை எல்லாமே வந்து வேகமாக பலப்படும். அதனால் கண்டிப்பாக இந்த வாழைப்பூவோட கஷாயம் குடிக்கும்போது காஃபி டீ குடிக்கிறவங்களா இருந்தால் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தையோட நமக்கு முக்கியம், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக காஃபி டீ அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் காலையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள்
இந்த வாழைப்பூ கஷாயம் குடிங்க. அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வாழைப்பூ குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி இல்லை ஒரு நாள் பொரியல் வச்சு சாப்பிடுங்க. வாழைப்பூ இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 2-3 நாட்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டே வந்தாலே போதும், நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வாழைப்பூக்கு ஒரு தனி சிறப்பே என்னன்னா, ஆயுளை கூட்டும் அப்படின்றது கூட இருக்குது. அதாவது இந்த வாழைப்பூ வந்து வாரத்தில் 2-3 நாட்கள் நம்ம சாப்பிடும்போது நம்மளோட ஆயுட்காலம் வந்து ரொம்ப நீளுமா. அதாவது இது சாப்பிடும்போது பாருங்களேன், இந்த கணையமாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், இன்சுலின் சுரக்கிறது, நம்ம உடலில் எல்லா ப்ராப்ளமும் அடியோட சரியாயிடுச்சுனாலே போதும், நம்மளோட ஆயுஸ் வந்து ரொம்ப கெட்டியாக வந்து மாறிடும். அதனால் கண்டிப்பாக வாழைப்பூவை இனிமேல் வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாலே போதும், அந்த குழந்தைகள் கண்டிப்பாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அற்புதமான சூப்பரா இன்னொரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.